ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஜாதி மல்லிப்பூ எப்படி கோர்த்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாதி மல்லிப்பூ கோர்த்தெடுக்கிறதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பூ கட்டுற நூல் இந்த மாதிரி ரெட்டையாக போட்டுக்கோங்க. அதோட கடைசி பக்கமாக ஜாதி மல்லிப்பூவே மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு இந்த மாதிரி பூ கட்டுற மெத்தடில் ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி பூ கட்ட தெரியல, இன்னும் பூ கட்டி பழகலை அப்படின்னா சாதாரணமாக ரோஜா பூ காம்பியை வச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி நான் இப்போ கயிறு முடி போடுற மாதிரி முடி போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 முடி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடி போட்டுட்டு அடுத்து நம்ம பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜாதி மல்லி பூ கோர்க்கும் போது அதோட காம்பு நல்லா நீளமாக இருக்கும். அதனால் வந்து சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. சென்டராக பார்த்து கொஞ்சம் பூ பக்கம் சேர்த்து அப்படியே கோர்த்துக்கோங்க. அப்போ தான் வேணி வந்து நார்மல் சைஸ் வேணி மாதிரி இருக்கும். ஜாதி மல்லி பூ நல்லா நீளமாக இருக்கிறதுனால நம்ம ஓரமாக கோர்த்தோமா வேணி ரொம்ப பெருசாக இருக்கும், மாலை மாதிரி. அதனால் இந்த மாதிரி பூ பக்கமே கொஞ்சம் சேர்த்த மாதிரியே கோர்த்துக்கோங்க. நம்ம ரவுண்டாக ஒன்றும் பின்னால் ஒன்று வர மாதிரி கோர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆப்போசிட்டாக கோர்த்துக்கோங்க. எங்கேயும் கேப் இல்லாமல் ஆப்போசிட்டாக கோர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்திக்கலாம். சின்ன சைஸ் ஊசியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்தும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பெரிய சைஸ் ஊசியில் கோர்த்து நூலில் நகர்த்தும் போது நிறைய பூ கோர்த்துக்குவோம். அந்த நூலில் நகர்த்தும் போது காம்பெல்லாம் ரொம்ப இறுவிக்கும், நெருங்கிக்கும். அதனால் அதை விட இந்த மாதிரி மெத்தடில் கோர்க்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 2 சுற்று கோர்த்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலரில் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கலரோ பிங்க் கலரோ இல்லைனா இந்த மாதிரி ரெட் கலர் கூட எடுத்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்றா 2 பெட்டல்ஸ் வச்சு கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு சுற்றி, அதாவது ஒரு சுருட்டி கோர்த்துக்கோங்க. சுருட்டி கோர்க்கும் போது தான் அது சுருளாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மறுபடியும் ஜாதி மல்லிப்பூவே கோர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அங்கங்கே இருக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி அங்கங்கே இருக்கிற மாதிரி கோர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா நெருக்கமாக வேணாலும் கோர்த்துக்கலாம், இல்லை தள்ளி வேணாலும் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், கோர்த்துட்டு நூல் நகர்த்தியாச்சு. சுருட்டி கோர்த்ததுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததும் கொஞ்சம் நீளத்துக்கு ஜாதி மல்லிப்பூ கோர்த்துட்டு மறுபடியும் 2 ரோஸ் பெட்டல்ஸ் ஒன்று மேலே ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒரு சுருட்டிட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் ரெட் கலர் வேணாலும் கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஆரஞ்சு கலரோ பிங்க் கலரோ இல்லைனா க்ரீன் கலர் கூட ரோஸோட இலை இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம ரோஸ் வாங்கும்போது அது கூட இலையும் சேர்ந்து வரும். அப்படி இல்லைனா நம்ம வீட்டு செடியில் இருக்கிற ரோஸ் இலையை கூட 2 இலையாக நம்ம பறித்து இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் எந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சு சுருட்டி கோர்த்தோமோ அதே மாதிரி வச்சு சுருட்டி கோர்க்கும் போது க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் இந்த மாதிரி வேணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பெட்டல்ஸ் வச்சு ஒரு சுருட்டி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. நம்ம மடித்து கோர்க்கிறத விட இந்த மாதிரி சுருட்டி கோர்க்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரி. ரோஸ் கோர்த்துட்டு மறுபடியும் ஜாதி மல்லிப்பூவே கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம சாதாரணமாக ஜடையில் யூபின் போட்டு வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். பிரைடல் வேணிக்கு யூஸ் பண்ணும்போதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்து நகர்த்திக்கலாம். பாருங்கள், ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் இன்றைக்கி அங்கங்கே இருக்கிற மாதிரி கோர்த்துருக்குறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு முடி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு முடி மாதிரி ஒரு சாதாரணமாக கயிறு முடி போடுறோம் இல்லைங்களா, அந்த முடி மாதிரி போட்டு அதை வந்து ஃபுல்லாக போட வேண்டாம், கொஞ்சம் ஹோல்ஸ் விட்ருங்க. அந்த ஹோல்ஸில் ரோஸ் காம்பு இந்த மாதிரி வச்சுட்டு இறுக்கமாக 2-3 முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி முடி போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்படி வேணாலும் முடி போட்டுடலாம், லாஸ்ட்டாக முடி போடும்போது தான் சிரமமாக இருக்கும். இந்த மெத்தடில் முடி போட்டு பாருங்கள். வைக்கும்போது கொஞ்சம் பெரிய ரோஸ் காம்பாக வச்சுட்டு கூட இந்த மாதிரி மறுபடியும் நம்ம முடி போட்ட பின்னாடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற ரோஸ் காம்பு நூல் எல்லாம் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக ஜாதி மல்லிப்பூ வேணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.